ஹாய் கைஸ், இன்றைக்கி எப்படி டேஸ்ட்டாக முட்டை தொக்கு செய்கிறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஜாரில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வத்தல் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல் எடுத்திங்கன்னா நல்லா கொதித்து வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முட்டையை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. நம்ம எதுக்கு கீரி சேர்க்குறோன்னா மசாலா நல்லா முட்டைக்குள்ளே இறங்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, நல்ல சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நல்லா தேவையான அளவுக்கு வந்ததும் இது மேலே கொத்தமல்லி தூவி நல்லா இறக்கிடுங்க. இது தாங்க முட்டை தொக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க வீடியோ பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.